ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 6 இறுதி பகுதி 3வது நாள். ஒரு அற்புதமான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. அதாவது, என்னை அடைந்து விட்டவர்கள் மீண்டும் திரும்ப வருவதில்லைன்னு கண்ணன் சொல்லி முடித்தவொடனே, அப்போ அதுக்கு அழகா அர்ஜுனன் கேட்குறான், என்ன கண்ணா சொல்ற? அவங்கெல்லாம் யாரு? உன்னை அடைந்த பிறகு திரும்ப வருவதில்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஏற்கனவே நீ தான் இருக்கணும். நீயாகவே இருந்தால் உன்னை விட்டு பிரிய முடியாது. அப்போ உன்னை விட்டு வேற இருந்தால் அவங்ககிட்ட சேர முடியாது. என்னையா லாஜிக் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை பார்த்து இவன் கேட்கின்றான். அதற்கு கண்ணன் மிக அழகாக இங்கே உத்தரம் சொல்லுகின்றார். சரியா? இப்போ நான் இதை புரிய வைக்கிறதுக்காக விசார சாகரம் என்ற ஒரு புஸ்தகத்தை இப்போ லேட்டஸ்டாக படிச்சுட்டு இருக்கேன். அதில் சேம் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஞானேஸ்வரியை இன்னும் டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்று சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை கொடுத்து விட்டு பிறகு நான் இதை படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் ஃபஸ்ட் நான் அதுக்கு போயிடுறேன். ஜீவன், பிரம்மம் அப்படின்னு ஒரு இன்ஜென்ரலாக ஒரு 3 விஷயம் நமக்கு அன்றாடம் நம்ம வாழ்க்கையை யூஸ் பண்ணுறோம். என்னென்னா, ஜீவன், ஈஸ்வரன், பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு, பரபிரம்மம், பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கேட்டிருப்பீங்க. ஈஸ்வரா ஈஸ்வரா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஜீவன் ஜீவன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. சரியா? இதில் நீங்கள் நல்லாவே கேட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பிரம்மம், பரபிரம்மம், பரமாத்மா அப்படிங்கிறது அனைத்துமாக இருக்கின்றது. அது என்ன சொல்றது, ஒரு வரையறை அற்றது, உருவம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஆதி, அதுதான் பேஸ் ஃபார், அதாவது அதிஷ்டானமாக, அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்றது அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இப்போது கேள்விப்படலைன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கூட எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்ன ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே நான் ஒருவன் இருக்கின்றேன். நான் இந்த பாடி, இந்த மைண்டு, இந்த புத்தி, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கேன். அப்புறம் உங்களை பார்க்கும்போது இதோ இந்த உருவத்தில் என்னென்ன பேரில் இவங்க இருக்காங்க, இதோ அவங்க இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இல்லை, இவங்க நல்லவங்க, கெட்டவங்க, இவங்க அழகானவங்க, அசிங்கமானவங்க, என்னென்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு அனுபவத்தை பார்க்கணும். சரியா? இன்னொரு அனுபவம் பிரத்யட்சமாக அப்படி பேரையும் நான் சேர்த்தே கொடுத்துட்டு போயிடுறேன். இப்படி நான் என்னை எனது உடம்பாக, புத்தியாக, மனசாக பார்த்துட்டு, உங்களை வேறையா பார்த்துட்டு, இப்படி நான் இருக்கேன் இல்லையா, இவனுக்கு ஜீவன் என்று பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு அனுபவம் இருக்குது. அது என்ன அனுபவம்னா, நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க. நானும் எத்தனையோ விஷயம் நினைக்கிறேன், ஆனால் 10ல் 1, 2, 3 தான் நடக்குது, இது எல்லாம் நடக்க மாட்டேங்குதப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? அப்போது எதை, எப்போ, எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு விதிக்குட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறதே தவிர அது என் கையில் இல்லை போல் தெரிகிறதே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அப்போ அது யார் கையில் இருக்கக்கூடும் அப்படின்னா, ஈஸ்வரன் ஒருவன் இருக்கணும். நாம் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றாற் போல் எப்போது எதை நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவன் அழகாக இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றான். ஸோ நம்மெல்லாம் இங்கே ஒரு உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இவர்களை ஏன்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கெல்லாம் தப்பு பண்ணுறவங்கள சரி பண்ணுறதுக்கு, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பு நம்மெல்லாம் மேய்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் தேவைப்படுத்தலைங்க. அப்போ இந்த உலகம் அப்படின்ற ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று இருந்தால் தானே ஆகும். இல்லைன்னா உலகம் எப்படி நிர்வகிக்க முடியும்? சரியா? ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா, அவ்வளோ பெரிய உலகத்தை நிர்வகிக்கிறதுக்கு டெஃபினட்டாக இருக்க முடியும், இருந்தே ஆக வேண்டும். அதனால் பிரத்யட்சமாக அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதை அனுபவிச்சுட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் அனுபவம் பிரத்யட்சமாக என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோம்? நான் இந்த உடம்பு, நான் மனசு, புத்தி, நான் வேற, நீ வேற, உயர்வு, தாழ்வு, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னொன்று அனுபவிச்சுட்டு இருக்கோம், எல்லாமே என் கையில் இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே நான் நினைத்தது நடக்கலை. சம்டைம்ஸ் நடக்குது, சம்டைம்ஸ் நடக்கலை. நல்வினை தீவினைக்கு ஏற்ப இந்த உலகத்தில் ஒரு கட்டுக்கோப்பாக ஒருவன் இயக்கி கொண்டிருப்பது போன்ற ஒரு அற்புதமான அனுபவம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பெயர் ஈஸ்வரன் என்று அர்த்தம். சரியா? அப்போ என்ன, எனக்குள்ள 2 அனுபவம் வருது. ஃபர்ஸ்ட் அனுபவம் ஜீவா அனுபவம், செகண்ட் அனுபவம் என்னை இயக்குகின்றவன் ஈஸ்வரன் என்ற அனுபவம்.
எனக்கு எப்போ எதை எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது என் கையில் இல்லை. ஆனால் அதுக்கு பெயர் ஈஸ்வரன். என் கையில் இல்லை அப்படின்னா அது எப்படி எனக்கு கை கிடைக்கும்? அப்போது எனக்குள் ஜீவனும் இருக்கின்றான், ஈஸ்வரனும் இருக்கின்றான். ஈஸ்வரன் என்னை இயக்குவதற்கும் எனக்கு கர்ம பலத்தை கொடுப்பதற்கும், எப்போ எனக்கு எதை தரணுங்கிறதுக்கும் எனக்குள்ளிருந்து அவன் தான் தர்றான். நான் சிந்திக்கிறதெல்லாம் செயல்படுத்தி கொடுக்கிறதும் அவன் தான் செயல்படுத்தி கொடுவதாகவும் இருக்கின்றான். இது ரெண்டாவதாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. சரி, மூணாவது ஒரு முக்கியமான அனுபவம் இருக்கு. அது என்ன அப்படின்னா மாயா அனுபவம். ஜீவனாகட்டும் ஈஸ்வர விஷயமாகட்டும், இங்கே எல்லாமே நிரந்தரமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை நமக்கெல்லாம் புரியுது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் இப்படி இல்லை. எதிராளி எப்படி இருக்கான்னா அவன் எதிராளியும் அப்படி இல்லை. ஸோ டோட்டலாக எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம வந்து பிரத்யட்சமாக அனுபவிச்சுட்ருக்கோம். இப்போ 3 அனுபவங்களை அனுபவிச்சுட்ருக்கோம். ஒன்று ஜீவன், நான் வேற அது வேற. இன்னொன்று இவை அனைத்திற்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவனாக ஒருவன் இருக்கின்றான். அவன் எனக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவனே என்னை இயக்கி கொண்டிருக்கின்றான். இது 2வது அனுபவம். இவைகள் எல்லாம் உண்மை அல்ல, வெறும் மாய தோற்றமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் செத்து போயிடுவேன். இப்போ நான் இருந்தால் தாங்க உண்மைன்னு சொல்ல முடியும். நான் கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போயிடுவேன், எனக்கு நல்லா தெரியும்ல. அப்போ நான் மாய தானே. அப்போது நீ மட்டும் என்னவா, அதுவும் மாய தானே. அப்போ எல்லாமே மாயப்பா அப்படிங்கிற ஒரு உண்மையான அனுபவம் கூட நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போது கண்ணன் சொன்ன விஷயத்துக்கு வந்துடலாமா? இது பேசிக்கலி நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டேன். இப்போ கண்ணன் என்ன சொல்கிறான்? ஒரு முறை என்னை வந்து அடைந்து விட்டார்கள் என்றால் மீண்டும் அவர்கள் பழைய நிலைக்கு செல்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரன், என்னக்குள்ளே இருக்கின்ற நானே ஜீவன் சொன்னேன், நானே ஈஸ்வரன் சொன்னேன், நானே மாயான்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இன்னொன்று இருக்குது. அது என்னது? பிரம்மம், பரமாத்மா. அந்த பரமாத்மாங்கிறது என்னது? ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். மாயைக்கு அதிஷ்டானம். சரியா? ஈஸ்வர மாயாக்கு அதிஷ்டானம் ஈஸ்வரன் சொல்லலாம். அது வேணாம், இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோன்னா. சரி, மாயைக்கு அதிஷ்டானம், ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானம், ஜீவனுக்கு அதிஷ்டானம். 3 விஷயம் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 3க்கு அதிஷ்டானமாக இருப்பவன் எவன் கேட்டால் பிரம்மம், பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இங்கே வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு டவுட் தான் இங்கே வருது. எனக்கு கண்ணன் சொல்கிறான், என்னை வந்தடைந்தவன் மீண்டும் செல்லுவதில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னான். சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஏன்னா கண்ணன் வந்து ஈஸ்வரன் தானே. இல்லை, ஈஸ்வரனாக யார் இருக்காங்கன்னா பிரம்மன் தான். ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானம் இது பிரம்மன் தான். ஸோ தேர்ஃபோர் நீங்கள் டைரெக்டாக அந்த பிரம்மத்தை ஒரு முறை அவன் அடைந்து விட்டால் மீண்டும் அவன் ஜீவனாக மாறுவதில்லைன்னு சொல்கிறதா வச்சுக்கோங்க. அப்போ சூப்பராக அவன் கொஸ்டினை கேட்டான். என்ன கொஸ்டினை கேட்டான்? ஏன்பா, அவன் உன்னுடையவர்களாக இருந்தால் அவன் பிரிய முடியாது, அவன் பிரிஞ்சு வந்துட்டு அவன் வேறையாக இருந்தால் உன்னோட சேர முடியாது. இப்போ நீ பாட்டுக்கு வந்துட்டு ஒரு முறை சேர்ந்துட்டா திரும்பி பிரியறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிய, ஏதாவது நம்புகிற மாதிரி சொல்லு, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு அழகா அர்ஜுனன் கேட்டான் இல்லையா? இதை வந்து அதே அந்த விசார சாகரத்துக்கு சேம் கொஸ்டின் இஸ் பீயிங் ஆஸ்க்டு. அவன் என்ன கேட்குறான்? ஜீவன் எப்படிப்பா பிரம்மமாக முடியும்? நான் வந்து சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க. நான் ஆடுபவன், நீ என்னை ஆட்டுபவன். ஆட்டுபவன் ஒன்றாக முடியுமாப்பா? நான் போகி, எனக்கு போகத்தை கொடுப்பவன் நீ. நான் கர்மம் செய்கின்றேன். அதாவது எனக்கு கர்மா உண்டு, உனக்கு கர்மாவே கிடையாது. நான் கர்த்தா போக்தா நான், நீயோ அகர்த்தா அபோக்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்மம் செய்பவன், அனுபவிப்பவன், எனக்கு கர்மத்தை செய்விப்பவன், போகத்தை கொடுப்பவன் அப்படிங்கிற மாதிரி இருக்க நாம் எப்படி ஒன்றாக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஸ்டினை கேட்குறான். முக்கியமாக இங்கே வந்து ஞானதேவர் சொன்னார் இல்லையா, எப்போ நீ அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்து விட்டாயோ அப்போதே நீயும் நானும் ஒன்றாகி விடுவாய் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஞானத்தை அங்கே விரிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. இவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை அப்படின்னு ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால்,
கண்ணா இருப்பது பிரம்மம் மட்டும்தான், பிரம்மம் மட்டுமே தான் இருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. அது விளையாட்டிற்காக அது தன்னையே பலவாக மாற்றிக்கொண்டது. அப்போ விளையாடணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வேணும், குணங்கள் வேணும், கேரக்டரைசேஷன் வேணும். நல்லவன் கெட்டவன் அப்படின்னு வெவ்வேறு கேரக்டரைசேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து விளையாடவே முடியும். அப்போ பிரம்மம் சும்மா நாட்டுக்கும் விளையாடுவதற்காக ஒரு தோற்றம்னா இல்லைன்னு உண்மை இல்லை, உண்மை இல்லாத ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா புத்தி தேவை. புத்தி அல்லது மனசுன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு வச்சுக்கோங்க. அந்த மனசு புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துவ ரஜோ தமோ குணங்கள் தேவை. வேஷங்கள் வேணும்னு சொல்லிட்டோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. சரி, இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா 1000 வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்னா அந்த வேஷத்தை எல்லாம் ஆட்டி படைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தன் தேவை. வேஷம் போட்டுட்டு இருக்கிறவனுக்கு வேஷம் போடுறதுக்கு பல பேர் தேவை, இந்த பல பேரை ஆட்டி படைக்கிறதுக்கு ஒருத்தன் தேவை. சரியா? அப்போ இங்கே புத்தி மனம் என்ற விதத்தில் எக்கச்சக்கமான குண விகிதாச்சாரத்தோட இந்த முக்குண கலவையோட எக்கச்சக்கமான ஜீவன்கள்னா என்ன இல்லை, பிரம்ம எடுத்துக்கிட்ட வேஷம், வேற ஒன்றும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இருந்தது என்ன, பிரம்ம மட்டும்தான், பரமாத்மா மட்டும்தான். அதுதான் அனைத்துக்கும் பேஷாக இருந்தது, அது பாட்டுக்கு இருந்தது. ஆனால் அது விளையாடணும்னு ஆசைப்பட்டது. எப்படி விளையாட முடியும், ஒன்று எப்படி பலவாக முடியும், சும்மா நாச்சு கற்பனையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரு டேரக்டர் வந்து அவன் பாட்டுக்கு இருக்கான், அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்குது, அவனே வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கற்பனையில் என்ன பண்ணுவான், கற்பனையில் எடுத்த படத்தை தானே வந்து வெளியில் எடுக்கணும். கற்பனையில் அவன் யார், அவன் ஒரு 1000 கேரக்டர் வச்சு அந்த படத்தை ஏற்கிறான்னா அந்த 1000 கேரக்டராகவும் தானே மாறிக்கிறான். அந்த கற்பனையில் தானே அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே பண்ணி ஒரு ஃபுல்லஸ்ட் பிக்சரைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு அவன் எடுத்துகிட்டு போவான் இல்லையா. ஸோ அதுதான் இந்த பிரம்மம் செய்த கற்பனை தான் இந்த உலகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரம்மத்தின் கற்பனையிலே உருவான அந்த வெவ்வேறு கேரக்டரைசேஷன், மனம் புத்தின்னு சொல்லணும் இல்லையா, இதெல்லாம் என்னது, மனம் புத்தி இவைகள் எல்லாமே ஸ்கிரிப்ட்னா என்ன, சும்மா நாச்சுக்கும் ஒரு மாயையாக ஒரு கேரக்டரைசேஷன். அது என்னது அப்படின்னா வெறும் ஜடம் அப்படின்னா உண்மை இல்லாதது, சும்மா நாச்சுக்கு இருப்பது ஜடத்தன்மையானது அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆனால் இந்த ஜடத்துக்கு உசுரை கொடுக்கணும். யார் கொடுக்கணும், பிரம்மம் வேஷம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு உசுர் வரும். இது வந்து பேப்பரில் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு உசுர் வர்ற மாதிரி தெரியும், உண்மையில் உசுரெலாம் வராது அதுக்கு. ஏன்னா அது வந்து பொய் தானே, பொய்க்கு எப்படி உசுர் வரும், பொய் உசுறு வர்ற மாதிரி இந்த பிரம்மம் அந்த வேஷத்தை போட்டுக்கும். இப்போ ஒரு பிச்சைக்கார வேஷம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மம் அந்த பிச்சைக்கார வேஷத்தை எடுத்துக்கும். சரியா? இந்த பிரம்மம் பிச்சைக்கார வேஷத்தை எடுக்கும்போது அதற்கு ஜீவன் என்று ஒரு பெயர் வந்துடுது. பிரம்மத்துக்கு டிஃப்ரெண்ட் பேர் எதுக்காகன்னா, சும்மா நாச்சுக்கு இந்த கேம்ஸில் இந்த மாயால கொடுக்க வேண்டிய அவசியத்திற்காக வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது என்ன இருந்தது, வெறும் பிரம்மம் மட்டுமே இருந்தது. அது கற்பனையில் தன்னோடு விளையாட நினைத்தது. அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும், நிறைய ஸ்கிரிப்ட் கேரக்டர் வேணும். ஹீரோ, வில்லன், காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர் நிறைய இருக்குல்லங்க, இதெல்லாம் வேணும்ல. இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த முக்குண கலவையோட ஒவ்வொரு ஜீவனாக எது வந்தது அப்படின்னா அந்த பிரம்மமே வந்தது. நீங்கள் எக்ஸாம்பிள் வேணும்னா ஒரு டேரக்டர், கமலஹாசனோ யாரோ, அந்த டேரக்டர் அவன் கற்பனையில் வந்து அம்மா வேஷம் அப்பா வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னவா மாறுறான், அதுதான் அவன் தான் பரபிரம்மம். அவனே வந்து குட்டி வேஷங்கள் எடுத்துக்கிறான். அந்த குட்டி வேஷங்களாக எடுத்துக்கொள்ள அந்த குட்டி வேஷத்துக்கு ஜீவன் என்று பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இந்த குட்டி ஜீவன்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே இன்னொரு கேரக்டர் எடுக்கிறான். அந்த படத்தில் அது இருக்கோ இல்லையோ, ஈஸ்வரன் வச்சுக்கோங்க, அல்லது டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரக்டர் ஃபஸ்ட்டு அந்த டேரக்டருக்கும் பேஸ் வந்து உருவம் இல்லாமல் தானே இருந்தது. அவன் டேரக்டர்ன்ற ஒரு வேஷத்தை எடுத்துக்கணும், அப்புறம் அந்த டேரக்டர் வேஷம் வந்து எல்லா குட்டி ஜீவன் வேஷத்தை எடுக்கணும் இல்லையா. அந்த டேரக்டர் வேஷம் என்ன செய்யும் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே பக்காவாக தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சு கண்ட்ரோல் பண்ணும். என்னென்ன ஜீவன் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழு கட்டுப்பாட்டில் அந்த வைத்து அந்த டேரக்டர் தான் வந்து கட்டுக்கோப்பாக நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டேரக்டருக்கு ஈஸ்வரன் பேர் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கேள்விக்கு வந்துடலாமா? என்ன கேட்குறான், ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டு விட்டால் திருப்பி வரவில்லை என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது, இதுதான் கேள்வி. இப்போ கண்ணன் வந்து பதில் சொல்லணும். ஜீவன்னா யாரு, வேஷம்.
வேஷம் போட்டுட்டு இருக்கிற இவன் டைரக்டர் யாரு? டைரக்டரே பிரம்மன் தான். பிரம்மம் டைரக்டர் வேஷம், அடுத்து அந்த பிரம்மமே ஜீவன்கிற வேஷம். இப்போ கண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்ன கண்ணா நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, நான் தான் நீ அப்படின்னா உன்னை விட்டு என்னால் பிரியவே முடியாதுல்ல, அப்போ நானும் நீ வேற என்ன உன்னால் சேரவே முடியாதுல்ல. கேட்குறது நல்லா தான்டா கேட்குறேன், நல்லா யோசிச்சு கேட்குற, புத்திசாலி என் சிஷ்யப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவனை பாராட்டிக்கிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்னப்பா சொல்கிற, ரெண்டா சொல்ல வேண்டியது இருக்குடா, நான் நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு, இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. இல்லாத மாதிரி தெரியுதுன்னு வேணால் நான் சொல்லுவேனே தவிர இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. அப்போ இங்கே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது அந்த ஜீவ வேஷம், ஈஸ்வர வேஷம், எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்மம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஜீவன், இப்போ நான் எப்படி பிரம்மமாக முடியும், நான் எப்படி பிரம்மமாக முடியும், நான் இவ்வளோண்டு இருக்கேன், அது ரொம்ப பெருசுன்றீங்க, நீ எவ்வளோ பெரிய ஆளு, நான் எப்படி நீயாக முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி. இந்த கேள்வி எதுவரைக்கும் இருக்கும் என்றால், அந்த பிரம்மமே தான் புத்தியாக இருந்தது. புத்தினா என்னது? ஸ்கிரிப்ட். அப்போ எல்லா வேஷங்கள் எது? பிரம்மம் ஜடமாக இருந்த வேஷம். சரியா? இப்போ நான் யாரு? அந்த வேஷத்தை போட்டு பிரம்மமே குட்டி குட்டி ஜீவனாக அந்த வேஷத்தை எடுத்துக்கொண்ட நடிகன் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த நடிகனும் பிரம்மன் தான். இந்த நடிகன் புத்தியில இருக்கக்கூடிய வேஷத்தை போட்டுட்டு இருக்கும்போது இவன் சின்னதாக மாறிவிடுகின்றான். ஏன்னா அந்த கேரக்டர் ரோல் சின்ன ரோல் தானே. இந்த கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரம்மம் குட்டியா மாறி இருக்கு. ஈஸ்வரா ரோல், மேனேஜ்மெண்ட் ரோல் வரும்போது டைரக்டர் ரோல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு இல்லையா? அப்படி அந்தந்த வேஷத்திற்கு ஏற்றாற்போல் அகண்ட பிரம்மமே சின்னதாக மாறி ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனா பிரம்மம் சின்னதாயிடுச்சான்னு சின்னதாகல, சின்னதான மாதிரி ஒரு தோற்றம் இங்கே வெளிப்படுகிறது. ஏன்னா கற்பனையில் கேரக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு அது அவசியப்படுகிறதுன்றதுனால. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த விருப்பு, வெறுப்பு, வில்லத்தனம், ரஜசிக்தனம், தமசிக்தனம், இது எல்லாமே யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே புத்தியுடையது. புத்தின்னா என்ன? மனசுடையது. மனம் புத்தின்னா என்ன? ஸ்கிரிப்டோடையது, வேஷத்தோடையது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வெறும் புத்தி வேஷத்தோடு நீ அதை புரிந்து கொண்டு, இது ஸ்கிரிப்ட், இது வேஷம், இது நான் அல்ல, இது அந்த பிரம்மம் இந்த வேஷத்தை எடுக்கும்போது நான் இந்த வேஷத்தில் இருக்கிறேன், நான் வேஷமல்ல என்ற தெளிவான ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருப்பவன் அவன் பிரம்மமே தான். எப்போ? அவன் வேஷம் போட்டுட்டு இருக்கும் போதும் பிரம்மம் தான், அவன் ஜீவனா இருக்கும் போதும் பிரம்மன் தான் அப்படின்னு புரியுதா? ஸோ இதுதான் ரெண்டு விதமாக சொல்ல வரான் கண்ணன். கண்ணன் என்ன சொல்றான்? அட நீயும் நானும் ஒன்று தான்டா, ஆனால் வேறன்னு சில இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பிரம்மம் அந்த வேஷத்தை எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த வேஷத்தை உண்மை என்று அந்த ஜீவன் நம்பினால் அந்த ஜீவன் பிரம்மம் வேறு என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆக்சுவலாக பிரம்மன் தான் எல்லாமே. அப்போ அந்த பிரம்மமே எக்கச்சக்கமான வேஷங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த வேஷத்துல, வேஷங்கிறது வேஷம் தானே, அது எப்படி உண்மையாக முடியும்? ஆனா இந்த பிரம்மம் தான் அந்த வேஷத்துக்கு உயிரையே கொடுக்குது. ஏன்னா அது வரைக்கும் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான், அது வெறும் ஜடம் தான். அந்த ஜடத்துக்கு, ஜடத்தை அனுபவிக்க போறது யார்? இவன் தானே. இதை அனுபவிக்கிறதுக்காக வேஷம் போட்டவன் அந்த வேஷத்தை உண்மையான நினைச்சு அனுபவிக்கணுமா, பொய்ன்னு நினைச்சு அனுபவிக்கணுமா? ஒரு நடிகன் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது அதை உண்மை நினைச்சு அனுபவிக்கணுமா, பொய்ன்னு நினைச்சு அனுபவிக்கணுமா? பொய்ன்னு நினைச்சு அனுபவிச்சா அவன் ஜாலியா ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணுவான். ஆனா உண்மை நினைச்சு அனுபவிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் மேட்ரு. இங்க மேட்ரு என்னன்னா, கண்ணனோட ஐக்கியமாகிறது, பிரம்மத்தோட ஐக்கியமாக முடியுமா அப்படின்னு. இப்போ அந்த புத்தியின் காரியத்தை தன்மேல் ஏற்றிக்கொண்டு வேஷத்தை நான் என்று அந்த ஜீவன் நினைத்தது விளைவு ஜீவன் வேறு பிரம்மம் வேறு என்று ஆகி போனது. எப்போ இந்த ஜீவன் நான் இந்த வேஷம் அல்ல, நான் பிரம்மமே, வெறும் வேஷத்திற்காக இப்போது இந்த
தோற்றத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் இந்த தோற்றம் உண்மை அல்ல, இந்த தோற்றமாக தோன்றிக் கொண்டிருப்பதே அந்த பிரம்மமாகிய நான் தான் என்று ஒருவன் புரிந்து கொண்டால் ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதுக்கப்புறம் எங்கேருந்து திரும்பி வர்றது? அதான் ஒன்னா தானே இருக்கு, இருக்கிற ஒன்னா இருக்கிறது இப்படி ரெண்டா வரும். சரி, இப்போ ஒன்னு புரிஞ்சிச்சா? வேற என்ன எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மமே இந்த வேஷத்தோடு ஒட்டிக்கொண்டு அந்த வேஷமே நான் என்று நினைத்து அது ஜீவனாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரையில் நீ நானாக முடியாதுடா அர்ஜுனா, நீயும் நானும் ஒண்ணுதான், ஆனா நீ நான் இல்லை. ஏன்னா நீ ஜீவன் நினைச்சிட்டு இருக்க, இந்த வேஷத்தை நீன்னு நினைச்சிட்டு இருக்க, அதனால நீ வேறாக தோன்றிக் கொண்டிருக்கிறாய் தான் இப்ப கூட சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப கூட அர்ஜுனன் பிரம்மன் தான். ஏன்னா நடிகன் அந்த வேஷத்தை போட்டு நடிச்சிட்டு இருக்கும் போது அவன் நடிகன் தான், அவன் அந்த வேஷம் கிடையாது, அவன் பிச்சைக்காரன் கிடையாது. ஒரு ராஜா பிச்சைக்காரன் வேஷம் போட்டு மேடையில நடிச்சிட்டு இருக்கும் போது அவன் உண்மையில ராஜாவா பிச்சைக்காரனா? ஆனா உண்மையில அவன் ராஜாதான்ப்பா. அப்படின்னா என்ன சொல்றான் கண்ணன்? சொல்றான் அவன் நான் தான்டா. அவன் வேஷத்தோடு ஒட்டி இருக்கும் போது கூட சொல்றேன்டா அவன் நான் தான்டா. என்னை விட்டு எப்படா நீங்க பிரிய முடியும்? இருக்கிறதே நான் மட்டும்தானடா, நான் தான்டா எல்லாமா இருக்கேன், அதனால அது நான் தான்டா, நீ நான் தான்டா, நீ நான் தான்டா அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கும் போதே இதை நீ புரிஞ்சுட்டு இருக்காம நான் இல்லை இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீ வேற என்று ஒரு தோற்றம் உனக்குள் ஏற்படுகிறது. உண்மையில் அனைத்தும் நானாக இருந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது வேறு வேறு என்ற தோற்றம் உனக்கு ஏற்படுகிறது, ஆனால் அது உண்மையல்ல. அப்படி உனக்கு தோன்றுவதால் நீ வெளியில என்னை விட்டு வேற இருக்கிற மாதிரி ஆயிட்ட. அப்ப இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ நானாயிடு அப்படிங்கிற. அப்போ அந்த கன்ஃபியூஷன் இல்லாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஆன்சர் என்ன? அவன் என்ன கேட்டான்? நானும் நீயும் ஒன்றுன்னா நான் உன்னை விட்டு பிரியவே முடியாதில்லை அப்படின்ட்டான். அப்போ அதுதான் ட்ரூத்துங்கிறாரு. நீ என்னை விட்டு பிரிய முடியாது. நீ பிச்சைக்காரன் வேஷம் போட்டுக்கிட்டு நீ பிச்சைக்காரன்னு நினச்சிட்டு இருந்தாலும் நீ நாதான்டா. நீ எப்படிடா என்னை விட்டு பிரிய முடியும்? ட்ரூத் படி பார்த்தீங்கன்னா நான் தான் நீ, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஆனால் அதை நீ ஒத்துக்கொள்ளாததுனால் நீ வேறாக உனக்கு தென்படுகிறது, உனக்கு படுகிறது என்ற காரணத்தினால் நான் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. நானாக இருந்துக்கிட்டு நான் இல்லைன்னு நீ பேசிட்டு இருக்கிறதுனால அடே லூசு, நீ அந்த வேஷம் இல்லைடா நான் தான்டா, வாடா என்னோட ஒட்டிக்கோடா அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதில் மறுபடியும் கன்ஃபியூஷன் பண்ணிடாதீங்க. நீ என்கிட்ட ஒட்டிட்டு தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கூடான்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நீயும் நானும் ஒன்று தான், நீ வேறன்னு நினைச்சிட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்கூடான்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஈவன் வேற நினைச்சிட்டதுனால அவன் என்னை விட்டு வேற ஆக முடியாதுங்க. இந்த விரல் வந்து என்னை விட்டு வேற நினைச்சிட்ட உடனே இந்த விரல் வந்து என் இஷ்டத்து அது இஷ்டத்துக்கு செயல்பட்டுட முடியுமா? அது இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சிட முடியுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. அது நான் தான். இந்த விரல் எப்படி நான் ஆடணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் ஆடிட்டு இருக்கோம். இது நானாத்தான் இருக்கு. அது வேறன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதும் நானாத்தான் இருக்கு. அதனால அது நீங்க என்னை விட்டு எதுவுமே தனித்து இல்லை, நான் தான் எல்லாமே இருக்கேன். ஆனாலும் என்னிடம் வந்து சேர்ந்த பிறகு நீங்கள் பிரிவதில்லைன்னு நான் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு ரீசன் வேற ஒன்றும் இல்லடா, நீ வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்ற ஒரு ரீசன்னால அதை சொல்ல வேண்டியது வந்ததே தவிர உண்மையில் ஐக்கியத்தான், எப்பயுமே பெர்மனன்ட் ஐக்கியம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஃபிலாசபி. கொஞ்சம் டெப்த்தாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் இதை படித்தா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பிரம்மம் தான் எங்கும் இருக்கிறது. பிரம்மமே ஈஸ்வரன், பிரம்மமே ஜீவன். பிரம்மமே ஜீவஸ்வரூபமாக ஜீவன் என்று அழைக்கப்படுவதன் காரணம் வேஷத்தை அவன் உண்மை என்று நம்பும் போது. ஆனால் வேஷத்தை அது வேஷன் என்ற முழுமையான புரிதலிலே அவன் இருப்பானே ஆனால் அவன் பிரம்மமே. வேஷத்தில் இருக்கும் போதும் அவன் பிரம்மமே என்ற எந்த விதமான மாற்று கருத்துக்கும் நீங்கள் வந்துவிடக்கூடாது. அப்போ நீ எப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்க, இந்த வேஷத்தை இருக்கும் போதே நீ ரியலைஸ் பண்ணிட்டாலே நீ பிரம்மமாக மாறிவிடுவாய். ஈஸ்வரனும் பிரம்மம், நீயும் பிரம்மம், அப்போ அதிஷ்டானம் பிரம்மம், அந்த பிரம்மமாகவே நீ மாறிவிடுவாய் அப்படிங்கிறது தாங்க கான்செப்ட். இப்போ படிக்கிறது புரியுதான்னு பாருங்க. சொன்னதே புரியலை, இது நீ படிக்கிறது எங்கே புரிய போகுது அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது. இறைவன் புரிய வைப்பான், நம்புங்கள். இந்த விதமாக அர்ஜுனன் செய்த ஆட்சேபனைக்கு சர்வஞர்களுக்கு சிரோன்மணியாக விளங்கும் கிருஷ்ணன் சிஷ்யனுடைய புத்தியின் கூர்மையை கண்டு சந்தோஷமடைந்து பின்வருமாறு உத்தரம் கொடுத்தார். பின்வருமாறு பதிலை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஓகே,
அப்பா புத்திமான்களுக்குள் சிறந்தவனே, என்னை அடைந்து திரும்பி பிரிந்து நிற்பதில்லை என்று எவர்கள் விஷயத்தில் சொன்னேனோ அவர்கள் என்னை விட்டு வேறானவர்கள் என்றும் வேறுபடாதவர்கள் என்றும் இரு வகையாகவும் பேச வேண்டியிருக்கிறது. ஏண்டா என்னை வந்து சேர்ந்தா திரும்பி பிரிஞ்சு போக மாட்டாங்கன்னு சொன்னேனே, அவங்க அவங்க நானே தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் நான் இல்லை அப்படின்னுட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு. எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, ஆழ்ந்த ஞானத்துடன் பார்க்குங்கால் நான் சுபாவமாகவே அவர்களே என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது டீப் திருஷ்டி, ஆழ்ந்த பார்வையாக பார்க்குங்கால், கொஞ்சம் புத்தியோட பார்த்தீங்கன்னா அவர்கள் நான் தான், என்ன தவிர இங்கே எதுவுமே இல்லை, நான் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அப்படின்னா ஆழ்ந்த பார்வை இல்லாமல் ஞானக்கண் கொண்டு பார்க்காம இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கும்போது, இதுதான் வேஷத்தை உண்மைன்னு நம்பி பார்க்கறது. சரியா? பார்க்கும்போது அவர்கள் என்னை காட்டிலும் வேறுபட்டவர்களாகவும் தோற்றம் அளிக்கிறார்கள். இது எப்படி என்றால், ஜலத்தின் மேல் புரளும் அலைகள் ஜலத்தை காட்டிலும் வேறாகவே தோன்றினும் உண்மையில் அவை முற்றிலும் ஜலமாகவே இருக்கின்றனவா? தோற்றம் மாத்திரமேன்னு சொன்னீங்களே, அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். வேஷம் தான் போட்டிருக்காங்க. சரியா? அது எப்படி அப்படின்னா, அந்த சமுத்திரத்தில் அலைகள் வந்து கஜகமாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோடு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அது கடல் வேற, ஐ மீன் தண்ணீர் வேற, கடல் வேற, அலை வேற அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? தண்ணி தான் பரபிரம்மன்னு வச்சுக்கோங்க, கடல் தான் ஈஸ்வரன் வச்சுக்கோங்க, அலை தான் ஜீவன் வச்சுக்கோங்க. அப்போ இருக்கிறது என்ன? தண்ணி மட்டும்தான். பிரம்மன் தான் பேஸா இருக்கு. எல்லாம் தண்ணி தான். தண்ணி தான் ஈஸ்வரனாகவும் இருக்கிறது, கடலாகவும் இருக்கிறது, பின் அதுவே அலைகளாகவும் இருக்கிறது, ஜீவன்களாகவும் இருக்கின்றன அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி அது தென்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் அவர் சொல்றது அப்படியே படிக்கிறேன். ஜலத்தின் மேல் புரளும் அலைகள் ஜலத்தை காட்டிலும் வேறாகவே தோன்றினாலும் உண்மையில் அவை முற்றிலும் ஜலமாகவே இருக்கின்றன அல்லவா? அப்போ தோற்றத்துக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி தான் தோன்றி கொண்டிருப்பான் என்பதற்காக உண்மையில் அவர்கள் என்னை விட்டு வேறானவர்களாக மாறிடுவாங்களாடா? டேய், நான் தானடா எல்லா வேஷத்துலையும் இருக்கேன், நான் வெவ்வேறு வேஷம் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நான் வேற அவங்க வேறன்னு எப்படி ஆக முடியும்? கடலில் அலைகள் தோன்றியது என்றதால் அது ஜலத்தை விட்டு வேறாகுமோ? பிரம்மத்தை விட்டு அது வேறாகுமோ? ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், தங்கத்தை காட்டிலும் வேறாக தோன்றும் நகைகளின் உண்மையை விசாரித்து பார்க்குங்கால் அவை முழுவையும் தங்கமாகவே இருக்கின்றன அல்லவா? அடுத்த எக்ஸாம். வெவ்வேறு டிசைன்ஸில் எக்கச்சக்கமான ஆபரணங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுனால அது எல்லாமே வேற வேறன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? எல்லாத்துக்கும் பேஸு கோல்டு தானேப்பா. அதுதானேப்பா இப்போ எல்லாமே இருக்கு. 1000 வேஷத்தில் இருந்தாலும் நான் தானே அது. நீங்கள் என்ன வேஷம் போட்டிருந்தாலும் நான் வேற அது வேறன்னு ஆயிட முடியுமா? நான் தான் அது. செகண்ட் எக்ஸாம்பிள். அப்படி ஞான கண்ணை கொண்டு பார்க்கும்போது அவர்கள் என்னை விட்டு வேறுபட்டவர்களாக இராமல் நானாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை விட்டு வேறுபட்டவர்களாக தோன்றுவது அஜ்ஞானத்தின் காரியமாகவே இருக்கின்றது. இங்கே தான் அஜ்ஞானம்னு ஒரு வார்த்தை கொண்டு வர வேண்டியது வருது. சரியா? அப்போ நீ ஞானக்கண் கொண்டு பார்த்தேன்னா 1000 வேஷத்துல நான் இருந்தாலும் எல்லாமே நான் தான் அப்படின்னு தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனா அஞ்ஞானக்கண் கொண்டு பார்க்கும்போது அந்த வேஷத்தை உண்மை என்று நம்பினால் நான் எல்லாமே வேற வேறையா உனக்கு தெரியுது. அன்றியும் உண்மையாக வஸ்து எப்படி இருக்கிறது என்று விசாரித்து பார்த்தால் பின்னம் என்றும் அபின்னம் என்றும் ஒரு விவகாரம் ஏற்படும்படி ஒன்றே ஆன என்னுடைய சுரூபத்தில் மற்றொன்றிற்கு எங்கே இடம் இருக்கிறது? மறுபடியும் ஞானக்கண்ணில் பார்க்குறாரு. பின்னம் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட், நான் வேற அது வேற. ஏன்னா ஒரே சுரூபமாக நான் வந்து எல்லா வேஷத்துலேயும் நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால எப்படி வேற வேறன்னு தனித்தனியாக நீ என்ன பார்க்க முடியும்? ஒன்று பலவாக தென்படுகிறது என்ற காரணத்தினால் அது அனைத்தும் பின்னமாகிவிடுமோ, முன்ன வேற வேற ஆகிவிடுமோ அப்படிங்கிற அந்த பாயிண்டை தான் மறுபடியும் வைக்கிறாரு. விவகாரம் ஏற்படும்படி ஒன்றே ஆன என்னுடைய சுரூபத்தில் மற்றொன்றிற்கு எங்கே இடம் இருக்கிறது? இருக்கிறது நான் மட்டும்தானே, பிரம்மம் மட்டும்தானே. ஆகாசம் முழுவதையும் தன் வயிற்றுக்குள் அடங்கிக் கொள்ளும்படி சூரிய பிம்பம் ஒன்றே பெருத்து போய்விட்டால் பின்பு பிரதிபிம்பம் எப்படி ஏற்படும்? ஆகாசம் முழுவதும் வியாபித்துக்கிற மாதிரி ஒரு சூரியனை கற்பனை சொல்றாருங்க. நம்ம ஆகாயத்துல சூரியன் ரொம்ப பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஆகாயத்துல நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு குட்டியூண்டா ஒரு ரவுண்டா எங்கேயோ ஒன்று சூரியன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது.
ஆனால் அந்த சூரியன் அப்படியே என்லார்ஜ் ஆகி எப்படி ஆயிடுச்சான், ஆகாசம் முழுவதும் இருக்கக்கூடிய அளவுக்கு பெருசாயிட்டான். அப்படின்னா அவனுடைய பிரதிபிம்பம்னு எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவனுடைய பிரதிபிம்பம்னா தண்ணியில் அவனுடைய பிம்பத்தை பார்க்கலாம், சரியா? ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா? டேய், அப்படி நான் உலகமாக விரிஞ்சிட்டு இருக்கேன் அங்கிற நீ வந்து என்ன பொய்யா பார்ப்பேங்கிற, நான் இல்லைங்கிற, என்ன பொய்யா கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. சூரிய கிரணங்கள் வேற, சூரியன் வேறன்னு பிரிக்க முடியாது இல்லையா? அந்த பரமாத்மா வேற, ஜீவன் வேற அப்படின்னா சூரியன் சூரிய கிரணங்கள் பிரிக்க முடியாதுன்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, சூரியனே ஆகாயம் முழுக்க நிறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அங்கே பிரதிபிம்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ பிம்பம் பிரதிபிம்பம் எல்லாமே நான் தாண்டா, வேஷமும் நான் தாண்டா, ஒரிஜினலும் நான் தாண்டா, நகலும் நான் தாண்டா, அசலும் நான் தாண்டா, எல்லாமே நான் தாண்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடிச்சு தள்ளுறாரு, சரியா? சூரிய பிம்பம் ஒன்றே பெருத்து போய்விட்டால் பின்பு சூரிய பிம்பம் என்பது எப்படி ஏற்படும்? அதன் கிரணங்கள் தாமே பரவுவதற்குத்தான் எங்கே இடம் இருக்கிறது? கல்பாந்தத்தின் பிரளயமெங்கும் நிறைந்து போன பின் சின்ன குடாக்கள் நிறைவதென்பது எப்படி ஏற்படும்? கல்ப முடிவில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஆகாயம் முழுக்க நிறைஞ்சு போயிடும் அப்படின்வாங்க. ஆகாயம் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன நதி, இது குட்டை, இது வந்து ஏரி அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்ன? ஏன்னா அப்படி நான் நிறைஞ்சிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில், என்னை வந்து நீ பிரிச்சே பார்க்க முடியாது, அப்படி நான் நிறைந்தவனாக இருக்கின்றேன். நான் வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது கூட என்னை தனியாக நீ பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்கும் நிறைந்தவனாக நான் ஒருவனே இருக்கும்போது நீ எப்படி வேறையாக இருக்க முடியும்? என்னை விட்டு எதுவுமே வேறையாக இருக்க முடியாது என்ற அந்த விஷயத்தை ஆழமாக சொல்ற வராரு. உருவ வேதங்கள் அற்று ஒரே விதப்பட்டிருக்கும் ஜலத்தின் சுரூபத்தில் கோணல் என்பது இப்போ சொல்லிட்டாரு ஸ்ட்ராங்கா. ஆனாலும் நாங்கள் அப்படி தெரியலையா எனக்கு, நீ சொல்கிற கண்ணா, ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே, நீங்கள் கேட்பீங்கல்ல, அதுக்காக உங்களுக்காக இறங்கி வந்துட்டார், நமக்காக இறங்கி வந்துட்டார். உருவ வேதங்கள் அற்று ஒரே விதப்பட்டிருக்கும் ஜலத்தின் சுரூபத்தில் கோணல் என்பது கால்வாயின் சேர்க்கையால் ஏற்படுவது போலே ஒரே சூரியன் ஈருருவு படைத்தவனாய் தோன்றுவது ஜலத்தின் சேர்க்கையால் ஏற்படுவது போலே உருவற்றதாக இருக்கும் ஆகாசத்துக்கு சதுரமாயும் வட்டமாயும் உருவங்கள் கடமடாதிகளால் ஏற்படுவது போலே உருவாக்கப்பட்டதான என்னுடைய சுரூபத்தில் வேதங்கள் உபாதிகளின் சேர்க்கையால் ஏற்படுகின்றன. நான் அப்படி இருக்கேன்டா, எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து நிறைந்தவனா இருக்கிறேன்டா, என்னை தவிர இங்கே எதுவுமே இல்லைடா, என்னை பிரிக்கவே முடியாதடா, என்ன ஒரிஜினல் நகல் அப்படின்னு என்னெல்லாம் பிரிக்கவே முடியாதடா அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போனவர். ஆனாலும் உனக்கு புரியணுமே, இப்போ உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆகாயம் ஃபுல்லாக எங்கே இருக்குது, என்ன இருக்கேன், நான் தான் இருக்கேன் அப்படின்னா ஆகாயத்தை எக்ஸாம்பிள் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய எக்ஸாம்பிள், கடைசி எக்ஸாம்பிள் ஆகாயம். ஆகாயம் எக்ஸாம்பிளில் ஆகாயத்தை வந்து இது வந்து கட ஆகாயம், இது மட ஆகாயம் அப்படின்னு எல்லாம், கட ஆகாயம்னு ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு மண் சட்டிக்குள்ளே என்ன இருக்குது, ஆகாயம் தான் இருக்குது. ஒரு மடம்னா ஒரு மண்டபம், மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்குது, அதுவும் ஆகாயம் தான் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஆகாயம் தான் இருக்குது. அப்புறம் மகா ஆகாயம், அப்புறம் வெட்ட வெளி, அங்கே என்ன இருக்குது, ஆகாயம் தான் இருக்குது. இன்னும் எதுக்கு தொழு பேர், நீங்கள் பேரை மாற்றி கொடுத்தவொன்னு ஆகாயம் மாறிடுமா? ஏன் வேஷம் போட்டுக்கிச்சு தான் ஆகாயம், மண் சட்டி வேஷத்தை போட்டுக்கிச்சு, அதனால் அது கட ஆகாயம்னு பேரை சொன்னோம். ஒரு மட ஆகாயம் அப்படின்னா ஒரு மண்டபம், அந்த ஆகாயம் தானே அந்த வேஷத்தில் தானே இருக்குது, அதனால் நாங்கள் வந்து அதை மட ஆகாயம்னு சொன்னோம். பேர் நாங்கள் மாற்றி சொல்லிட்டோன்றதுக்காக ஆகாயத்தில் டிஃப்ரென்ஸ் வந்துடுங்க. ஆகாயம் ஒன்றா தானங்க இருக்க போகுது, வேஷம் போட்டவொன்னே ஆகாயம் மாறிடுமா? இப்போ ஒன்று தானே, இப்போ பிரம்மம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. இது புரியலையா? அப்போ தண்ணி குடிச்சுக்கோ, தண்ணி தான் எங்கேயுமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னது, ஒரு டம்ளர் தண்ணி, சொம்பு தண்ணி. நீங்கள் டம்ளர் தண்ணி, சொம்பு தண்ணி அப்படின்னு சொன்ன உடனே தண்ணியில் டிஃப்ரென்ஸ் வந்துடுமோ? ஏங்க, தண்ணி டம்ளர் உருவத்தில் இருந்தா என்ன, தண்ணி சொம்பு உருவத்தில் இருந்தா என்ன, தண்ணி தானேங்க. அதான் முதலே எக்ஸாம்பிள், கடல் எக்ஸாம்பிள். தண்ணி கடலாக இருந்தானே அலையாக இருந்தானே எல்லாம் தண்ணி தானடா. அது பேதம் என்பது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த உபாதின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, டம்ளருங்கிறது இந்த இடத்துல உபாதி, சொம்புங்கிறது இந்த இடத்துல உபாதின்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த உபாதியின் டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு நீ வந்து உண்மையிலேயே டம்ளர் தண்ணி வேற, ஜலம் தண்ணி வேற, சொம்பு தண்ணி வேற. ஆமாம், சொம்பு தண்ணி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், டம்ளர் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும்.
அதனால அவன் ரொம்ப பெரியவன் இவன் சின்னவன்னு சொல்லிடுவியா நீ? ஏன்பா தண்ணி இவ்வளோண்டு இருந்தாலும் அவ்வளோண்டு இருந்தாலும் தண்ணி தண்ணி தானப்பா, அதை எப்படிப்பா பிரித்து பார்க்க முடியும்? உயர்வு தாழ்வு எப்படி பார்க்கறது? ஆனால் வேஷத்தில் இருக்கும். ஏன்னா அங்கே பிரம்மம் வேஷம் போட்டு விளையாட வந்திருக்கு. வேஷத்தில் நல்லவன் வேஷம் இருக்கும், கெட்டவன் வேஷம் இருக்கும், பணக்கார வேஷம் இருக்கும், ஏழை வேஷம் இருக்கும். இருக்கும் வேஷத்துல இருக்கும் தான்ப்பா, இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனா வேஷத்தை பார்த்து போயிட்டு நீ வந்து உண்மையிலேயே இருக்குன்னு நினைக்கலாமா? இதுதான் வந்து கண்ணன் திருப்பி திருப்பி கேட்குறான். ஏன் டம்ளர்லையும் சொம்புலையும் தண்ணி பிடிச்சிட்ட அப்படிங்கிறப்போ அதுல டிஃப்ரென்ஸ் எதுல இருக்கு? அந்த உபாதியில தானே இருக்கு. தண்ணியில எப்படிடா பேதம் இருக்க முடியும்? அப்ப நல்லவன் வேற, நல்லவனா வேஷம் போட்டு இருக்கிறது நான் தான், கெட்டவனா வேஷம் போட்டு இருக்கிறது நான் தான், பணக்காரனா வேஷம் போட்டு இருக்கிறது நான் தான், ஏழையா வேஷம் போட்டு இருக்கிறது நான் தான், ஆனா வேஷம் போட்டது நானா, பெண்ணா வேஷம் போட்டது நான், நவும் ஷகனா வேஷம் போட்டது நான் தானப்பா. இங்கே ஆயிரம் ஆயிரம் உபாதிகளை நீ கண்டாலும் கூட உண்மையில் அவை அனைத்துமாக நான் தானே வேஷம் போட்டுட்டு இருக்கேன். இந்த வேஷத்தை வைத்து நீ வேறு வேறு என்று என்னை விட்டு வேறானவனாக, இங்க கேள்விக்கு நல்லா வந்துருங்க, என்னை விட்டு வேறானவனா இல்லையா? கண்ணன் அர்ஜுனன் கேட்கிறான், கண்ணா நான் உன்னை விட்டு வேறானவனா இல்லையா? என்னை விட்டு நீ வேறாகவே இருக்க முடியாதான்னு ஸ்ட்ராங் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இப்போ உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உபாதியை கொண்டு வர்றாரு. சரியா? அப்போ இந்த வேஷத்தில் அனைத்து வேஷங்களாகவும் நானே இருக்கிறேன். அர்ஜுனனாக வேஷம் தரித்திருப்பது யாருன்னா அது அந்த கண்ணன் தான். பரமாத்மாவை கண்ணன் வச்சுக்கோங்க, பிரம்மத்தை கண்ணன் வச்சுக்கோங்க. அப்ப அர்ஜுனனாக வேஷம் தரித்திருப்பது யாருன்னா கண்ணன் தான். இந்த இடத்துல அர்ஜுனனா இருப்பதும் கண்ணன் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? ஆனால் அர்ஜுனன் நான் வேற அப்படின்னு அவன் சொல்றதுனால, அவன் சொல்லிட்டா மட்டும் நான் வேற ஆயிட முடியுமா? ஏன்பா வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது, ராஜா வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து நிஜமாவே பிச்சைக்காரன், நான் ராஜா இல்லை நான் ராஜா இல்லை அப்படின்னு ராஜா நான் ராஜா இல்லைன்னு அவன் சொன்னா அது உண்மையாகுமா? உண்மை ஆகாது. ஏன்னா வேஷம் வேஷம்தான், ராஜா ராஜா தான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ முதல்ல அது தெளிவுபடுத்திட்டாரா? இப்போ அந்த உபாதிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? ஜலத்தின் சொரூபத்தில் கோணல் என்பது கால்வாயின் சேர்க்கையால் ஏற்படுவது போலே. நான் டம்ளரு சொம்புன்னு சொன்னேன், கால்வாயின் சேர்க்கையால் ஏற்படுவது போலே. சரியா? டிஃப்ரென்ஸ் அதனால தான் வருது. ஓகே, ஒன்று ஒரு உபாதி சொன்னார். ஒரு சூரியன் ஈருருவு படைத்ததாக தோன்றுவது ஜலத்தின் சேர்க்கையால். ஸோ பிரதிபிம்பம், ஒரு ஜலத்தில் வந்து சூரியன் பிரதிபிம்பப்பட்டு அது ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றதுக்காக அது ரெண்டாயிடுமா? உண்மையிலே வந்து அது மகாராஜுக்கும் இங்கே வேஷம் போட்டிருக்கு. அந்த சூரியன் இந்த சூரியனாக வேஷம் போட்டிருக்கு. இது உண்மையே கிடையாது, சும்மா ராஜுக்கும் அப்படின்னு தானே சொல்ல வைங்க. நீங்கள் இந்த உபாதியை போயிட்டு உண்மை நான் சொல்ல முடியும்? உபாதியில் இருந்தாலும் அதுதான். அந்த தண்ணி இல்லைன்னா இந்த பிரதிபிம்பம் பிம்பத்தோடு கலந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் நிறைய இடங்களில் ஞானேஸ்வரியில். ஐ திங்க் போன இதில் கூட படித்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நதியில் தண்ணீர் வற்றியவுடன் இதுவரை பிரதிபிம்பித்து தோன்றிக் கொண்டிருந்த அந்த சந்திரன் அல்லது சூரியனுடைய பிம்பம் பிம்பத்தோடு ஒன்றுபட்டு போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படின்னா என்ன? அது அதுவாக தான் இருக்கு. அதை வத்தினாதான் அங்கே போய் சேரணும் இல்லை, அது தண்ணியில் இருக்கும்போதும் பிரதிபிம்பித்து கொண்டிருக்கும் போதும் கூட அதுதான் இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. மூணாவது எக்ஸாம்பிள் என்ன? ஆகாசத்துக்கு சதுரமாகவும் வட்ட வடிவமாகவும் உருவங்கள் கடமடாதிகளால் ஏற்படுவது போலே ஒரு வகைப்பட்டதான என்னுடைய சுரூபத்திலும் பேதங்கள் உபாதிகளின் சேர்க்கையால் ஏற்படுகின்றன. ஸோ பேதங்கள் உபாதின்னா வேஷத்தின் சேர்க்கையால் ஏற்படுகின்றன. உபாதிக்கு எக்ஸாம்பிள் நான் நிறைய சொன்னேன், டம்ளரு, சொம்பு, கடம், மடம், இதெல்லாம். சரியா? ஏற்படுகின்றன. நித்திரையின் பலத்தை கொண்டு சொப்னம் ஏற்பட்டு ஒருவன் தான் அரசனாய் விட்டதாக காணும் போதும் அவன் ஒருவனே ராஜாவாகவும் பிரஜைகளாகவும் சகல ஜகத்தாகவும் ஆகிவிடுதல் போலே. நித்திரையின் பலத்தால் அவன் என்ன பண்றான்? அவனே அரசனா இருக்கான் நித்திரைக்குள்ள. அப்புறம் அந்த அரசனா இருந்துக்கிட்டு அவன் தான் எல்லாரையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ மக்கள் யாரு? நான். அரசன் யாரு? நான். மந்திரி யாரு? நான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் யாரு? நான். இப்படி நித்திரையின் பலத்தால் நான் வந்து நானே எல்லாமா அங்கே வந்து இருக்கும்போது ராஜாவாயும் பிரஜைகளாகவும் சகல ஜகத்தாகவும் ஆகிவிடுவது போலே. ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே பாருங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள், கட்டை மாற்றுள்ளதான இதர உலோகங்களின் சம்பந்தத்தால் 16 மாற்றுள்ள உத்தம தங்கமே பலவித தாழ்ந்த மாற்றுள்ள படித்த பொன்னாக ஆகிவிடுதல் போலே. சுத்த சுரூபியான நான் என்னுடைய மாயையால் சூழப்பட்டு போய் அஞ்ஞானம் எங்கும் வேரூன்றிக் கொண்டு பரவிப்போய் நான் எவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கல்பனை ஏற்பட்டு
முடிவில் நான் தேகமே தேகம் என்று ஒரு நிச்சயமான புத்தி ஏற்பட்டு போகிறது. ரொம்ப முக்கியம், அதனால திரும்பி படிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கனவு எக்ஸாம்பிளில், இப்போ தூங்கி போனவன் ஒருவன் தான். அவன் கனவுல போயிட்டு ராஜாவாகவும் பிரஜைகளாகவும் ஜெகத்தாகவும் மாறிவிட்டான். இப்போ இவைகள் எல்லாம் உண்மையில் தூங்கி போன ஒருவனே இப்படி வெவ்வேறாக தோற்றம் அளித்துக் கொண்ட போதிலும் அது உண்மையாக விடுமா? அந்த தோன்றுதலில் அந்த ராஜாவை மட்டும்தான் தான் ராஜா நினைச்சுக்கிட்டான், மீதி எல்லாம் வேற வேற நினைச்சுக்கிட்டான். அதனால அது உண்மையாயிடுமா? ஆனா அந்த தோற்றத்தின் அந்த கனவின் காரணமாக, அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக, இந்த இடத்துல கனவுங்கிறது அஜ்ஞானம்னு வச்சுக்கோங்க, அஜ்ஞானத்தின் காரணமாக அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா எல்லாமே வேற வேறன்னு தான் நினைச்சுக்கிட்டான் இல்லையா? இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சுத்த, அதாவது பலவித மாற்று உலோகங்களோட பியூர் தங்கத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேங்க அப்படின்ன உடனே அது பலவிதமாக தோன்றிக்கொண்டிருந்த போதிலும் அது பலன்னு உங்களுக்கு ஒரு காட்சி பிரமை ஏற்படுகிறது. அந்த எப்படி கனவுல வந்து ஒன்றாவே இருந்து அவன் பலன்னு பிரமை ஏற்படுத்ததோ அந்த மாதிரி மாற்று குறைந்துள்ள உலோகங்களோடு சேர்ந்த உடனே வேற வேற அப்படிங்கிற ஒரு பிரமை ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. இப்படித்தான் இப்போ திருஷ்டாந்தம் முடிச்சு சித்தாந்தத்துக்கு வருவார். அஜ்ஞானம் எங்கும், அதுக்கு முன்னாடி, நான் என்னுடைய மாயையால் சூழப்பட்டு போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் எப்போது இந்த உலகமாக விரிய வேண்டும், ஒரு மாய விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு நினைச்சதோ, இந்த மாயையால் சூழப்பட்டு போனதால், அல்லது பிரம்மம் கனவு காண ஆரம்பித்ததால் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, பிரம்மம் கற்பனை செய்ய ஆரம்பித்ததால், பிரம்மம் டைரக்டராகி படம் எடுக்க ஆரம்பித்ததால் அப்படி கூட வச்சுக்கோங்க. சரியா? என்ன ஆயிடுச்சு? மாயையால் சூழப்பட்டு போய் அஜ்ஞானம் எங்கும் வேறொன்றி போய், அஜ்ஞானம்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த உண்மையை மறந்தவன் அஞ்ஞானி, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி. அவ்வளோதாங்க, வேறு குட் டிஃப்ரென்ஸும் கிடையாது. இருக்கிறது மட்டும்தான். அதுவே வேஷம் போட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அது வேஷம்னு புரிஞ்சுட்டு இருக்கிறவன் ஞானி, அது வேஷம் இல்லை அது உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் அஞ்ஞானி. வேற ஒன்றும் மண்ணாகட்டி டிஃப்ரென்ஸும் கிடையாது. சரியா? அப்போ அஞ்ஞானம் எங்கும் வேறொன்றி பரவி போய் நான் எவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கல்பனை ஏற்பட்டு, அஞ்ஞானம் ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் யாருன்னு தெரியல ஃபர்ஸ்ட். சரியா? மறந்துடுறான் தன் சொரூபத்தை. ஸ்வரூப விஷய அஜ்ஞானமே சம்சார விருட்சத்துக்கு வேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்போ தான் யார் என்று அவன் மறந்தான். விளைவாக தன்னை தேகம் என்று நினைத்தான். ஸோ மறப்பது அஜ்ஞானம், அதன் விளைவாக நான் தேகம் என்று நினைப்பது விபரீத ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இல்லாததான ஒன்று இருப்பதாக நினைப்பது. ராஜா தன்னை மறப்பது அஜ்ஞானம், பிச்சைக்காரன் என்று நினைப்பது விபரீத ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? கற்பனை ஏற்பட்டு முடிவில் தேகமே என்று ஒரு நிச்சயமான புத்தி ஏற்பட்டு போகிறது. ஸோ அவன் கேட்ட கொஸ்டினுக்கு இப்படிதான் ஆன்சர் சொல்லி முடிச்சிருக்காரு. அண்ணா நான் யாரு? நான் நீதானா? பின்ன எப்படி நான் பிரிஞ்சேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கின்றார். கொஞ்சம் வரவு போல இருந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து பேசிட்டேன். அடுத்த ஸ்லோகத்தை நான் பார்ப்பேன்.